Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பும் கிழங்கு மசியலும் தான் பார்க்க போகிறோம். அதாவது மரச்சினி கிழங்கு மசியல். இந்த ரெண்டுலேயுமே நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம இந்த கிழங்கு மசியல் செய்யலாம். அதுக்கு 1/2 கிலோ கிழங்கு எடுத்துக்கோங்க. மரச்சினி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கிழங்கையும் இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வெந்துடும் கிழங்கு. ஸோ இப்படி சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அது கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ பேஸ்டான கிழங்கு ஒரு கிழங்கும் வேகிறதுக்கு டைம் வேரி ஆகும். ஸோ அது நல்லா நமக்கு நசுங்குற பதம் வந்ததும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படி நல்லா அதை மசிச்சுக்கோங்க. மசிச்சு கிழங்கு இன்னொரு பாத்திரத்துக்கு இன்னொரு இதில் மாற்றிக்கோங்க, கடாயில் மாற்றிக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க கிழங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட் மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா குறைன்னு இப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் டெலிஷியஸான கிழங்கு மசியல் ரெடி. இப்போ இது கூடவே நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்புக்குமே நம்ம இன்றைக்கி எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஆயில் ஃப்ரீயாக தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அந்த மீனும் இந்த கிழங்கு மசியலும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மீன் குழம்பையும் கிழங்கு மசியலையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி சாலை மீன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ சாலை மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க.
காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா குறைச்சிக்கணுன்னா ஒரு காஞ்ச மிளகாய் கூட குறைச்சிக்கலாம். இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அந்த மிக்ஸியை ரின்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட வந்து நம்ம புளிக்கரைசல் சேர்க்கணும். புளிக்கரைசல் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான எண்ணெய் இல்லாத மீன் குழம்பு ரெடிங்க. இந்த மீன் குழம்பு கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிழங்கு மசியலும் ரைஸும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. ப்ளஸ் இதில் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு கிழங்கு கிடைக்கிற டைம் இந்த மாதிரி ஒரு கிழங்கு மசியலை செஞ்சுக்கோங்க. அது கூடவே சூப்பரான மீன் குழம்பும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.